Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கறோம் 12th accountancyல chapter 6ல illustration 21 பார்க்கறோம். Sundar and Vivek and Pandian are partners sharing profit in the ratio 3:2:1. அவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து 3 பார்ட்னர்ஸ்க்கு உள்ளது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் ரிசர்வ் எங்கே வரும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் சண்டே கிட்டாஸ் அது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும். அசட் சைடு பார்த்தீங்கன்னா லேண்டு, ஸ்டாக்கு, டேட்டாஸ் இதுக்கான ரீவேல்யூஷன் வந்து அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து ரீவேல்யூஷனில் போடணும். கேஷ் அட் பேங்க்கு பேலன்ஸ் ஷீட்டு தான் வரும். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து லாஸ் வந்திருக்கு. இது வந்து எங்கே போடணும்? கேபிட்டலில் டெபிட் சைட் போடணும். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். ஆன் 1/1/2019 பாண்டியன்கிற பார்ட்னர் வந்து டெத் ஆயிடுறாங்க. அண்ட் ஹிஸ் டெத் ஃபாலோயிங் அரேஞ்ச்மெண்ட் என்னென்னா ஸ்டாக் டு பி டெப்ரிஷியேட்டுங்கிறதுனால டெபிட் சைடு வரும். டிக்ரீஸ் ஆகிருக்கு. லேண்ட் வந்து அப்ரிஷியேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ க்ரெடிட்டில் வரும். நெக்ஸ்ட்டு ரெடியூஸ்னால் ரெடியூஸ் த வேல்யூ டேட்டாஸ் வந்து 3000 அப்போ டெபிட்டில் வரும். ஃபைனல் அமௌண்ட் டியூ டு பாண்டியன் வாஸ் நாட் பெய்ட். பாண்டியனுக்கு என்ன பண்ணுறாங்க? பே பண்ணலை. அப்போ நம்ம அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணோம்? லோன் அக்கௌண்ட்டுக்கு பாண்டியனோட எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ரிவால்யூஷன் அக்கௌண்ட் போடுவோம். ஆஸ் யூஷுவல் ரிவால்யூஷன் அக்கௌண்ட் அட்மிஷனாக இருக்கட்டும், ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கட்டும், எப்படி போடுவோம்? என்னென்ன வந்து அசட்ஸோ லயபிலிட்டிஸோ வந்து டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதோ அதை வந்து நம்ம ரிவால்யூஷன் பண்ணுவோம். அவங்க அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வந்து ரிவால்யூஷன் பண்ணுவோம். இப்போ ரிவால்யூஷன் அக்கௌண்ட் போட்டு டெபிட் கிரெடிட் போட மாட்டுறாங்க. பர்டிகுலர் ருபீஸ். இப்போ ஃபஸ்ட் ஒன் ஸ்டாக் என்ன ஆகுது? டெப்ரிஷியேட் ஆகுது. அப்போது ஸ்டாக் டு ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட்டில் வரும். ஸ்டாக்கோட வேல்யூ 20,000 பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். 20,000ல எத்தனை பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா 10%. அப்போது 10/100 கேன்சல் பண்ணிங்கன்னா 2,000. நெக்ஸ்ட்டு லேண்ட் வந்து எவ்வளோ ஆகுது? அப்ரிஷியேட்டட் பை அவங்களே கொடுத்துட்டாங்க. பைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே அந்த அமௌண்ட் எடுத்துக்கிட்டு தான். இதில் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாலும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 11,000 அப்படியே பை லேண்ட் அக்கௌண்ட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெடியூஸ் ஆகுது, அது பை தான் கொடுத்துருக்காங்க. 3,000 அப்படியே எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அவ்வளோதான், வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குன்னா கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது, டெபிட் சைடு கம்மியாக இருக்குது. கிரெடிட் சைடு 11,000 - 5,000 பண்ணிங்கன்னா 6,000. இதுதான் என்னது? ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்டை ஆல் பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுக்குறோம். எவ்வளோ வருது? 6,000 இன்ட்டு 6,000. அவங்களோட ரேஷியோ வந்து 3:2:1. இந்த ரேஷியோ படி தான் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். 6,000 இன்ட்டு 3 3,000, 1,000 இன்ட்டு 2 2,000, 1,000 இன்ட்டு 1 1,000. ஓகே, இப்போ ரிவல்யூஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறோம். கேபிட்டல் அக்கௌண்ட் 3 பார்ட்னருக்கு தான் போடணும். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் B/D ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது 50,000, 40,000, 10,000. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்க்கணும். ஜென்ரல் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ரிசர்வ் கொடுத்துருந்தாங்கன்னா 36,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 36,000 எந்த ரேஷியோ படி பிரிக்கணும்? 3:2:1ங்கிற ரேஷியோ படி பிரிக்கணும். 3/6. 36,000 இன்ட்டு 2/6, 36,000 இன்ட்டு 1/6. 6 6 36,000 வருமா? 6 3 18, 6 இன்ட்டு 2 12,000, 6,000 இன்ட்டு 1 6,000 ஜென்ரல் ரிசர்வ். நெக்ஸ்ட் வேறு என்ன? பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள். கிரெடிட் சைடு பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராஃபிட் இருந்தால் அங்கே கிரெடிட் சைடு போடணும். இது லாஸ் இருக்கிறதுனால டெபிட் சைடு போடுறோம். டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு 6,000 இருக்குது. அப்போ அந்த 6,000 3:2:1 3/6, 6,000 இன்ட்டு 2/6, 6,000 இன்ட்டு 1/6 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். பிரித்து கொடுத்திங்கன்னா 3,000 2,000 1,000 வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரீவால்யூஷனில் ப்ராஃபிட் ஆகிருக்கு. அதையும் என்ன பண்ணணும்? கிரெடிட் சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். 3,000 2,000 1,000. இப்போ எல்லாமே போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் பண்ண போகிறோம். பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 71,000, 54,000, 17,000 வருது. வந்தோடனே இது என்ன பண்ணுவீங்க? இந்த சைடு கம்மியாக இருக்கா? இப்போ இறந்து போனது எந்த பார்ட்னர்? பாண்டியன். அப்போ அவங்களுக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னா ஃபைனல் அமௌண்ட் டியூ டு பாண்டியன் வாஸ் நாட் பெய்டு. உடனே பே பண்ணல. அப்போ அவரோட பேலன்ஸை மட்டும் என்ன ஆகும்? 1,000 லெஸ் பண்ணிவிட்டு 6,000 பாண்டியன் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு வேறு கண்டினியூங் பார்ட்னர் இருக்காங்களே அவங்களோடது என்ன ஆகும்? பேலன்ஸ் C/Dன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே போவோம். 68,000, 17,000 - 3,000, 68,000, 54,000 - 2,000, 52,000. இது வந்து என்ன ஆகும்? நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங்காக வரும். 68,000, 52,000 கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன்
1st January 2019 போடுவீங்க. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் 2 கண்டினியூங் பார்ட்னர் தான் இருக்காங்க. யார்? சுந்தர் விவேக்கும். அவங்களோட பேலன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? 68,000 52,000. நெக்ஸ்ட்டு பாண்டியனுக்கு நம்ம இன்னும் அமௌண்ட்டு பே பண்ணலை. அது எங்கே இருக்குன்னா அவரோட எக்ஸிக்யூட்டார் லோன் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதையும் எடுத்து லைபிலிட்டி சைடு போடுறோம். பாண்டியன்ஸ் எக்ஸிக்யூட்டார் அக்கௌண்ட் 16,000 ஒன்று. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் சண்டே கிரெடிட்டார்ஸ் இருக்குது. அது 14,000 என்ட்ரு பண்ணிடும். இந்த சைடு அசெட் பார்த்தீங்கன்னா லேண்ட் எவ்வளோ இருக்குது? 80,000 ஆயிருக்கு. அதில் 11,000 அப்ரிஷியேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 80,000 + 11,000 91,000. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் 20,000. அதில் டிக்ரீஸ் ஆனது 2,000. லெஸ் பண்ணிங்கன்னா 18,000. டேட்டாஸ் 30,000. அதில் டிக்ரீஸ் ஆன அமௌண்ட் 3,000. 27,000. பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ் அட் பேங்க் இருக்கும். அது அப்படியே போட்டு வேண்டாம். 14,000 போட்டு எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா 1,50,000 1,50,000 வரணும். அசட்ஸும் லைபிலிட்டிஸும் ஈக்குவலாக என்ன இருக்கணும்? டேலி ஆகிடும். இப்போ தான் நீங்கள் போட்ட சம் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.